நாட்டின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 85% அதிகமானவற்றை இறக்குமதி செய்து வரும் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பு கொள்கைக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பதன் மூலம் புதைபடிவ எரிபொருள் நுகர்வை குறைக்கவும், கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கவும் மற்றும் எண்ணெய் இறக்குமதி செலவுகளை குறைக்கவும், அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்கவும் மத்திய அரசு இலக்கு வைத்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோலை குறைந்தபட்சம் 95 ஆக்டேன் தரத்தில் நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் விற்பனையாளர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. எத்தனால் கலப்பு பெட்ரோல் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1.4 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாகவும், கரும்பு, சோளம் மற்றும் தானியங்களில் இருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. எத்தனால் கலப்பு பெட்ரோல் திட்டம் என்பது வெறும் எரிபொருள் கொள்கை மட்டுமல்ல, இது ஒரு உள்நாட்டு பயோஃபியூல் சூழலமைப்பை உருவாக்குவதையும் விவசாயிகளுக்கு உதவுவதையும் வெளிநாட்டு எரிசக்தி மீதான இந்தியாவின் சார்பு நிலையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்காக கடந்த சில ஆண்டுகளாகவே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கு ஊக்கத்தொகைகள், மூலப்பொருட்களின் அடிப்படையில் வெவ்வேறு விலை நிர்ணய முறைகள் மற்றும் கரும்பு, மக்காச்சோளம், சேதமடைந்த உணவு தானியங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல் என எத்தனால் உற்பத்திக்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க எத்தனாலை வாங்க ஒப்புக்கொண்டதன் மூலம் இந்தியா அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பணிந்துவிட்டது என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள அமெரிக்க எத்தனாலை இறக்குமதி செய்ய அரசு முடிவெடுத்துள்ளது என்றும் ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க எத்தனாலுக்கு உள்நாட்டு சந்தையை உருவாக்கும் ஒரு மறைமுக திட்டத்தின் ஒரு பகுதியே E20 பெட்ரோலை அறிமுகப்படுத்தும் முடிவு என்றும் கூறியிருந்தார். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க எத்தனால் ஏற்றுமதியாளர்களுக்கு சந்தை வாய்ப்பை வழங்க ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் மறுத்திருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, கிராமப்புற வருமானம் மற்றும் தூய்மையான எரிபொருட்களை நோக்கிய மாற்றம் போன்ற அரசின் எத்தனால் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், பெட்ரோலுடன் கலக்க பயன்படும் எத்தனால் தொடர்ந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்தே பெறப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் எத்தனால் விஷயத்தில் மத்திய அரசு ஒரு தெளிவான செய்தியை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறது. இந்தியாவின் பயோஃபியூல் திட்டம் இறக்குமதி செய்யப்படும் உயிரி எரிபொருளை சார்ந்திராமல் உள்நாட்டு உற்பத்தியையே தொடர்ந்து சார்ந்திருக்கும் என்பதுதான் அந்த செய்தி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.